வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வேலூரில் இருக்கக்கூடிய கோட்டை, வேலூர் கோட்டையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜலகண்டீஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கோட்டை அந்த ராஜர்கள் காலத்து கோட்டையும், கோட்டைக்குள்ளே ஒரு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாத இப்போ அருங்காட்சியகமும், அங்கே அரசாங்கத்தோட அருங்காட்சியகமும் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இது 3மே அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அது 3த்தையும் பார்க்கலாம். அதனோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அந்த கோர்வையை பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம அந்த கோட்டை கோயில்னு சொன்னாலே ஃபோர்ட் டெம்பிள்லாம் கோட்டை கோயில்னு சொன்னாலே அந்த இடத்துல பஸ்ஸு வசதிகள்லாம் இருக்குது. அங்கே போனோம்னா அங்கே நம்ம இறங்கி பார்க்கலாம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. முடிஞ்சால் போயிட்டு வாங்க. எல்லோரும் அது டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். எல்லா மதத்தினரும் போயிட்டு வரலாம். அங்கே தடையே கிடையாது. கோட்டை பார்க்குறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அந்த அருங்காட்சியக மியூசியம் இருக்குது, உள்ள அரசாங்கத்தோட மியூசியமு. நாங்கள் போகிற அன்றைக்கி அந்த மியூசியம் மூடப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமைன்றதுனால மூடப்பட்டிருந்தது. மற்றபடி கோட்டை மேலே எல்லாமே அந்த சுவர் மேலே இருக்கக்கூடிய மதச்சுவர்கள்லாம் சுற்றி பார்க்குற இடம் அதெல்லாம் பார்த்தோம். அங்கெல்லாம் நல்லா இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள். ஆக்சுவலாக இது கோயிலோட அந்த கோட்டையோட மேல்புறத்தில் நம்ம மேலே ஏறி பார்த்தோன்னா அந்த ஃபுல்லாக அந்த ரிவர் வியூ, அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர் பார்க்கலாம். நம்ம பாருங்கள், ஃபுல்லாக அதை பார்க்க முடியுது நம்மளால். சுற்றி இந்த கோட்டையை சுற்றி இந்த மாதிரி ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. அதில் இது நம்ம பாடத்திட்டத்திலே கூட இருக்குது. இந்த சோஷியல்லாம் வருது. இந்த கோட்டையை சுற்றி, வேலூர் கோட்டையை சுற்றி நிறைய இந்த மாதிரி நீர் நதியால் சூழப்பட்டிருக்கோம். அதில் முதலைகள் வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மேல்பரப்பில் இதே மாதிரி 4 பக்கமும் 4 டோம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ரொம்ப ஒரு விஸ்தாரமான ஒரு இடம் இது. இங்கேருந்து பார்த்தா அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலும் நம்மளை பார்க்க முடியும். இது கோட்டைகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, போர்க்காலங்களையும் பேரிடர் காலங்களையும் மக்களை கூட்டிகிட்டு அந்த கோயில்லையும் அந்த கோட்டையில் தங்க வைப்பாங்க. அந்த கோயிலில் தங்க வச்சு அவங்களுக்கு உணவுலாம் கொடுப்பாங்க. அதுக்காக அமைக்கப்பட்டது தான், ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் அது. இந்த பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதிக்கு, அந்த மேலே கோட்டைக்கு போகிற வழி இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி, அந்த ரிவரோட அமைப்பு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா அந்த கோயில் இருக்க ஜலகண்டீஸ்வரர் கோயில். இது அந்த டோமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு போகிற வழி இது. கோயில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில்னு சொல்லக்கூடியது கோட்டைக்குள்ளே தான் இருக்குது இது. ஓகே அன்பர்களே, வேறொரு தலைப்பில் மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமாரன். நன்றி, வணக்கம்.